அவங்களுக்கு தெரிஞ்ச வார்த்தை. அதாவது இவங்க ரொம்ப யோகியங்கிறத காட்டுறதுக்கு இப்படி வந்து தினமலர்னு சொல்லுவாங்க. அதில் நாகரிகம் இல்லை, இவங்க நாகரிகமற்றவர்கள்ங்கிறத இப்படி சொல்லி கூட வந்து நிரூபிச்சுக்கிறாங்க. ஆனால் நமக்கு ஜனங்களுக்கு அது புரியணும். இவ்வளோ தான் மோசமாக வந்து சொல்கிறாங்களே, இவங்க எப்படி நியாயமாக இருப்பாங்கன்னு சொல்லி யோசிக்கணும். இதயக்கனி டிவி நேரில் அனைவருக்கும் இதயக்கனி விஜயன் வணக்கம். அதாவது எதிர்க்கட்சிகள் ஆளுங்கட்சிகள் இப்படி மாறி மாறி வரும்போது பத்திரிகைகள் வந்து தங்களுக்கு சாதகமாக செய்தி வெளியிலனா அவங்கள பற்றி எவ்வளவு மோசமாக எழுத முடியுமோ அவ்வளோ மோசமாக வந்து எழுதுவாங்க, பேசுவாங்க, அதனுடைய இது வெளிப்படுத்துவாங்க. இப்போது தினமலர் பத்திரிகையை பொறுத்தவரையில் அது வந்து யார் தவறு செய்தாலும் சுட்டி காட்டுறாங்க. ஆளுங்கட்சியாக இருந்தாலும் சரி, எதிர்க்கட்சியாலும் சுட்டி காட்டுறாங்க. உடனே என்ன பண்ணுவாங்கன்னா தினமலம்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு தெரிஞ்ச வார்த்தை. அதாவது இவங்க ரொம்ப யோகியங்கிறத காட்டுறதுக்கு இப்படி வந்து தினமலம்னு சொல்லுவாங்க. அதில் நாகரிகம் இல்லை, இவங்க நாகரிகமற்றவர்கள்ங்கிறத இப்படி சொல்லி கூட வந்து நிரூபிச்சுக்கிறாங்க. ஆனால் நமக்கு ஜனங்களுக்கு அது புரியணும். இவ்வளோ தான் மோசமாக வந்து சொல்கிறாங்களே, இவங்க எப்படி நியாயமாக இருப்பாங்கன்னு சொல்லி யோசிக்கணும். அதை வந்து புரிய வைக்கணும். அது மாதிரி இப்போ அதிமுக சார்பில், அதாவது எடப்பாடி தலைமையிலான அதிமுக சார்பாக நியூஸ் டே தொலைக்காட்சி வந்துக்கிட்டு இருக்குது. அந்த தொலைக்காட்சியில் விமர்சனமாக சில விஷயங்கள் வந்து பண்ணுறாங்க. அதாவது டீ கடை, அது கூட ஒரு டைட்டில் வைக்க தெரியல அவங்களுக்கு. தினமலரில் வந்து டீ கடை பெஞ்சுன்னு ஒரு பகுதி இருக்குது. அதில் சர்ச்சைக்குரிய விஷயங்களை வந்து அதில் கொண்டு வராங்க. இப்போ அது மாதிரி டீ கடைன்னு சொல்லிவிட்டு இவங்க ஒரு இது ஒன்று வச்சுருக்காங்க. 2 பேர் உட்காந்துக்கிட்டு டீ கடையில் வந்து பேசுகிறாங்களாம். பேசுகிறதுல கீழே அந்த பேசுகிற இடத்துல அந்த கடைக்கு முன்னாடி, டீ கடைக்கு முன்னாடி பத்திரிகை போஸ்டர்லாம் தொங்குது. அந்த தொங்குறதுலேயே வந்து இவங்களோட வக்கரம் என்னன்னு தெரியுது, இவங்களோட புத்தி என்னன்னு தெரியுது. அது என்ன நாகரிகம்? ஒரு பொறுப்புள்ள ஒரு எதிர்க்கட்சி, எம்ஜிஆர் உருவாக்கின கட்டமைத்த ஒரு கட்சி, அது ஜெயலலிதா வந்து உருவாக்கினது. அந்தமாக கூட விமர்சனங்கள் வந்து இவங்க அளவுக்கெல்லாம் மோசமாகலாம் போனது கிடையாது. எம்ஜிஆர் வந்து அவ்வளோ நாகரிகமாக வந்து எதிர்க்கட்சிகளை வந்து கையாண்டார். இவங்க எதிர்க்கட்சியாக இருந்துக்கிட்டு வந்து அநாகரிகமாக வந்து வெளிப்படுத்தியிருக்காங்க. எப்படின்னா, அதாவது தினகரன் பத்திரிகை மட்டும் நாகரிகமாக வந்து சுட்டி காட்டுறாங்க. அது பேர் வந்து தினகாலையாம். அந்த போஸ்டரில் வந்து அந்த தினகரன் ஸ்டைல், அந்த லெட்டர், தினகரன் ஸ்டைல் லெட்டரை தினகாலைன்னு போட்டிருக்காங்க. ஏன்னா அவன்கிட்ட வாங்கி கட்டிக்க முடியாது இல்லையா, மேலே கத்தி தொங்குது, திமுக மேலேருந்து கத்தி தொங்குது இவங்க மேலே, அதனால் அதை நாகரிகம் போட்டிருக்காங்க. தினமலர் மேலேயும் கொஞ்சம் ஒரு மேலே ஒரு பச்சாதாபம் வச்சுருக்காங்க, பரிதாபம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. தினமலர் என்பதற்கு தினகலர்னு வச்சுருக்காங்க. அது ஏதோ கொஞ்சம் பயந்துக்கிட்டு பண்ணிங்கன்னா ஏதாவது நமக்கு சப்போர்ட்லாம் போயிடுவோன்னு பயந்துக்கிட்டு தினகலர்னு வச்சுருக்காங்க. அதில் இன்னொன்று தான் ரொம்ப கொடுமை என்னென்னா, தினத்தந்திங்க அப்படிங்கிறத தினவாந்தியம். என்ன வார்த்தைங்க பயன்படுறது? வாந்தினா வாந்திங்கிறத, அதாவது பேச்சு வழக்கில் கூடாது, எழுத்துலையும் சொல்லக்கூடாது, பேச்சில் கூட சொல்லக்கூடாது. நாகரிகமாக உள்ளவங்க, அதுவும் ஊடகத்தில் இருக்கிற ரொம்ப பொறுப்புள்ள ஊடகவாதிகளாக இருக்கிறவங்க வந்து இந்த வார்த்தையை பயன்படுத்தவே கூடாது. அதுக்கு தலைப்பு போல்டாக போஸ்டர் தொங்குதான், தினவாந்தின்னு போஸ்டர் தொங்குதான். இது எந்த வகையிலுங்க நியாயம்? என்ன இவங்ககிட்ட அறிவு இருக்குது, என்ன வந்து செயல்திறன் இருக்குது? இவங்களை நம்பி இந்த கட்சி இருக்கலாமா? அதிமுகங்கிற கட்சி வந்து இவங்களை இந்த மாதிரி ஆளுகளை நம்பி இருக்கலாமா? இதை வந்து பார்த்து கண்டிக்க வேண்டாம், இப்படிலாம் பண்ணக்கூடாதுன்னு கண்டிக்க வேண்டாம். தினத்தந்தி உங்களுக்கு சாதகமாக இல்லை, அவங்க எல்லா கட்சி யார் ஆட்சிக்கு வந்தாலும் அவங்களுக்கு சாதகமாக தான் செய்தியை போடுறாங்க. அதுக்காக மற்றவங்களை வந்து அவங்க டீக்ரேட் பண்ணுறவங்க, இல்லை மட்டம் தட்டுறாங்கலாம் கிடையாது. அவங்கள பொறுத்தவரை செய்தி அப்படியே போடுவாங்க. அதுதான் நடக்குது. அதையும் தினவாந்தின்னு போடுறீங்க, அது ரொம்ப மிகப்பெரிய தவறு. அதிமுக தன்னை நிறையா திருத்திக் கொள்ள வேண்டும். அதில் இந்த மாதிரி விஷயங்களும் டீ கடைங்கிற பேரில் நீங்கள் வந்து அநாகரிகமான விஷயங்களை வெளிப்படுத்தாதுங்க அப்படின்னு கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம்.